டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண இந்த டேஸ்டியான லைட்டான தக்காளி ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 4 தக்காளியை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி, மிளகு, ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்க வச்ச தக்காளியோட தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்ச தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச பொடி ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளி கரைச்சி வச்ச தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதித்து மேலே வரும்போதே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கொதிச்சுட்டா ரசத்தோட டேஸ்ட் மாறி போயிடும். கொதித்து மேலே வரும்போதே ஆஃப் பண்ணிட்டா தான் ரசம் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான தக்காளி ரசம் ரெடி. இது சூடான சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆல்.